அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சொல்றீங்க சார், ஆனா அவர் மேடையில ஏறி அவர் பிரச்சாரத்துல பேசுறதுக்குள்ள அமைச்சர்களும் முதல்வரும் உடனடியா பதில் கொடுக்கறாங்களே அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம். நீங்க எத்தனையோ கேள்விகளை கேட்கறீங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்வார்கள். ஆனால் மாணவர் பாஸ் ஆவாரா இல்லையா என்பது அவர் பரீட்சை எழுதி அந்த மதிப்பெண் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுபோல அவர் மாணவராக இருந்து எழுப்புகிற கேள்விக்கு ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்ற கட்சிகள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சிகள் எல்லாம் அவரவர்களுக்குரிய பதிலை சொல்லுகிறார்கள். அது அவருக்கு தெளிவடைந்து பரீட்சை நன்றாக எழுதினால் மதிப்பெண் பெற்றால் அதற்கு பிறகு அது உரிய விவாதமாக. அவர் போகிற ஊர்கள் எல்லா பக்கம் பேசும்போது எங்களுக்கும் திமுகவுக்கும், அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கறத சொல்றாரு. சில நேரங்களில் மாணவர்கள் எழுப்புகிற கேள்வி சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், புரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், படிக்காமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், வரலாறை தெரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம். 52 ஆண்டுகள் நம்முடைய மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 75 ஆண்டுகள் வலிமை உள்ள கட்சி என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரே. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிளைக்கழகத்தை கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு என்று இந்த உதயகுமாரோ சரவணனோ சொல்லவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை தான் எல்லோரும் இன்றைக்கு சொல்லுகிறார். அவர் கொண்ட கொள்கை, அவர் கொண்ட லட்சியத்தை தான் புரட்சி தலைவர் இதய தெய்வம் தமிழர் குலசாமி அம்மா அவர்களும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியரும் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய கனவை நனவாக்குவதற்கு, இந்த தமிழக மக்களை காப்பதற்கு, தமிழகத்தை மீட்பதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. இது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிற தீர்ப்பு. இது 52 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த கேள்வி அந்த மாணவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டால், நான் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுகவை வீழ்த்துகிற சக்தியும் ஆற்றலும் வலிமையும் அனுபவமும் கிளை கழகமும் தொண்டர்களும் மக்கள் செல்வாக்கும் கொண்ட புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை வெல்லும்.